இந்த ரோகிணி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத வேலை பார்த்து ஸ்ருதி கிட்ட வாங்கி கட்டிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சும்மா இல்லாம இந்த ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மாவும் போயிட்டு நீத்து எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல ரவி கூட இருக்காங்கங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உளவு பார்த்துட்டு வர சொல்றாங்க. இந்த ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்டர் கொடுக்குற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க நீத்து கிட்ட பார்த்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீத்து வந்து கண்டுக்கவே இல்லை இவங்கள, யாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரவியோட அண்ணனோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி, ஓகே, இங்கே எது சாப்பிட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்படி சரி உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரோஹிணி கேட்க உடனே நீத்து இருந்துட்டு, ரவி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி தான் உங்கள் கூட இருக்க போகிறது இல்லைல்ல, ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க அங்கே போயிடுவாங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீத்து இருந்துட்டு, ரவி கண்டிப்பாக போக மாட்டாங்க, என்னை விட்டு ரவி எங்கெங்கே போக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து விஜயா வந்து பேசினதுக்கே நீத்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பையனை மாதிரி பையன் கிடச்சா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவங்க இப்போ நீத்து இப்பயும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, இவங்க வந்து கண்டிப்பாக ரவி மேலே ஒரு அஃபெக்ஷனோட தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் போயிட்டு நீத்துவை பற்றி விசாரித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரவியை வந்து ஒன்றும் சொல்லலை, ஆனால் அந்த நீத்துவோட பிடியில் தான் ரவி இருக்கிறாங்க, அவங்கள பார்ட்னராக வேற சேர்த்துருக்குறாங்க. ரவி என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நீத்து வந்து எப்படியாவது ரவியை இம்ப்ரெஸ் பண்ணி ரவியை வந்து கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களோட ஹோட்டல் வளர்ச்சிக்கும் ரவி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் இதை பற்றி ஸ்ருதியோட அம்மா வந்து ஸ்ருதி கிட்ட பேசுவாங்க.